ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைப்பூ வடை தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் கடலைப்பருப்பு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் ஊறட்டும். சைடில் இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாயை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து, கூடவே கொஞ்சமாக பருப்பும் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பருப்பையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அந்த முருங்கைப்பூ போட்டு வச்சுக்கலாம். அரைச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைப்பூ அது எல்லாத்தையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சோம்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு அது நல்லா காஞ்சதும் கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை போட்டுக்கலாம். இது இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முருங்கைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.